இந்த நாளில் கூட உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிற ஒரு காரியம் மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம் தான். என்ன அப்படின்னா, நமக்கு வாழ்க்கை முழுவதும் போராட்டம் விடுதலை கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கிட்டேன். கஷ்டப்படுறவனுக்கு வீட்டில் அப்படியே அலைஞ்சு ஓஞ்சு அப்படியே பயங்கர டயர்டாக வருவான். அவனை மரத்துக்கு உட்கார வச்சோம், இல்லை ஒரு ஏசி கொண்டு உட்கார வச்சோம், ஃபேனுக்கு உட்கார வச்சோம், ஒரு விழுந்து தண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில வீடுகளிலே நம்ம போனோம்னா ஃபஸ்ட்டு போனோம்னு தருவாங்க. என்னது, சில வீடு உட்காந்துட்டு பார்த்தா தண்ணி கூட தரமாட்டாங்க. தண்ணி அப்படிங்கிறது சொந்தக்காரருக்கு தான் தரமாட்டாங்க. மற்ற வீட்டில் இந்து மனுஷன் கூட ஓடி வந்து தண்ணி கொடுத்துட்றான். நம்ம சொந்தக்காரங்க தான் தரமாட்டாங்க. ஆனால் அது கிடைச்சோன்னு உங்களுக்கு ஆர்வமாக இருக்குல்ல. அது மாதிரி இந்த நாட்டில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிற ஒரு அருமையான தலைப்பு, கடன் பிரச்சனைக்கு தவிர்ப்பது எப்படி. என்ன பாஸ்டர், கடன் பிரச்சனை தவிர்ப்பது எப்படி சொல்றீங்க? அநேகரோட வாழ்க்கையில சர்ச்சுக்கு போனா எது சொல்லி தருவாங்க? ரட்சிப்பு, பரிசுத்தம், நீதி, இதை சொல்லி தருவாங்க. கடன் பிரச்சனை தப்பிக்க சொல்லி தருவாங்கன்னா, முதல் கிறிஸ்தவனுக்கு வேண்டிய ஒரு காரியம் சுய ஒழுக்கம். கிறிஸ்தவனுக்கு முதல் தேவை சுய ஒழுக்கம் தேவை. சுய ஒழுக்கம் இல்லாதவன் எந்த காரியத்தையும் செய்து முடிக்க முடியாது. அவன் ஒழுங்கற்றவன். அவனை துன்மார்க்க லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். இன்னைக்கு அது கூட பேசும்போது துன்மா வச்சுக்கேன் சந்தோஷம் பண்ண ஏதோ ஒரு டச்சிங் ஓடித்தான் இருக்கும் போது சங்கீதமும். அப்போ தனி மனுஷன் ஒழுக்கம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் ஒழுக்கமான குடும்பமாக இருக்கும். அந்த ஒழுக்கமான குடும்பம் இருந்துச்சுன்னா உறவுகள் ஒழுக்கமாக இருக்கும். ஏன்னா நல்லவன் தெரியும், நல்லவன் நான் சரமாட்டேன். அவங்ககிட்ட போனால் நீதி பேசுவோம், நியாயம் பேசுவோம், நமக்கு கூட அதை போயிடணுமா? அது ஒழுக்கம் கிடையாது. போனால் நீதி கிடைக்கும், அவங்க நியாயமாக சொல்லுவாங்க அப்படின்னு நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள் கிடைக்கும். நல்ல சமுதாயத்தில் நமக்கு ஒரு அந்தஸ்து உண்டா, மேலும் உண்டா. சபைக்குள்ள நம்மளை கொடுத்து சாட்சி கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கணும், அவங்க ஒழுக்கமான கொடுக்கும் தெரியுமா? தானும் சர்ச்சுக்கு வந்துருவாங்க, தானும் அவங்க எல்லா காசும் கொடுப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் எல்லா விதத்தில் அவங்க ஒழுக்கமாக இருப்பாங்க. அப்போ சுய ஒழுக்கம் ஒரு மனுஷன்னா அந்த சுய ஒழுக்கத்தை கெடுக்கிற காரியங்களை அறிந்து கொள்ளும் போதுதான் சுய ஒழுக்கத்தை உண்டாக்க முடியும். சுய ஒழுக்கத்தை கெடுக்கிற எல்லா காரியம் தப்பித்து காப்பாற்றுனா சுய ஒழுக்கம். உதாரணமா சுய ஒழுக்கம் சொல்றோம், கடன் வாங்கியிருப்போம். அந்த கடன் எடுக்க நம்ம பணம் இருக்காது. கடன் கொடுத்தோம், ஃபோன் அடிப்பான். 2 டைம் எடுத்து என்ன சொல்லுவான், டைம் கேட்போம். 3ஆவது டைம் அவன் மறுபடியும் கேட்கும்போது சொல்லுங்க என்ன பண்ணுவான், அந்த ஃபோன் அடிச்சிட மாட்டான். எடுக்க பண்ணமோ இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் சொல்லுவேன் என் மனைவி கொடுத்து நீ பேசுமா அப்படின்னு அந்த மனசுக்குள்ளே இருந்துட்டு ஏன்டா கடை வாங்கினீங்க செலவு நம்மளை பேச சொல்லியது அந்தம்மா சார் சரி அந்த பெண் பேசுது நம்ம என்ன பேச முடியும். அந்த 2 நாள் கொடுத்துருப்பாரு. 3ஆவது நாள் 5ஆவது நாள் அந்த மாதிரி கூப்பிடும்போது நான் பேச மாட்டேன் அப்படின்னு பையன் அப்பா தான் வெளியே போனாங்க, அம்மா பார்த்தா வெளியே போனால் போய் சொல்லுவான். அது 2 நாள் ஓடி. இப்போ எப்படி ஆச்சு? ஒழுக்கம் பையனுக்கு புருஷனுக்கு மனைவிட்ட பிள்ளைக்க 5ஆவது நாள் நான் பையன் சொல்லுவான் நான் பேச மாட்டேன், அதை நான் சொல்லிட்டேன். 7ஆவது நாள் செல்லடிக்குது, 6ஆவது நாள் செல்லடிக்குது. எடுக்கிறது விட்டு சரிம்மா சொல்லுமா இல்லைன்னா போய் பேச ஆரம்பிச்சுக்கோ. அவர் நம்ம தர வேண்டிய பணம் வரலைங்க, உனக்கு இருந்தால் தானே வரும். நீயே கடை வாங்கி சொல்ல எங்கிருந்து வரும்? ஒரு அமௌண்ட் எனக்கு வர வேண்டிய இருக்குது. எப்போ எதையோ சொல்லி நம்மளை நல்லவராக நம்ப வேண்டும் என்பதற்காக சுய ஒழுக்கத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். அவன் கடன் கொடுக்க சொன்னான், நல்ல மனசு தெரிஞ்சு கொடுத்தாங்க. அவன் பக்க பிராடுங்க இருந்தாரு, ஃபோன் எடுக்க மாட்டாங்கிறாங்க, கொண்டாடி கொடுத்துறாங்க, பிள்ளை சொல்கிறாங்களா இல்லையா? அதை என்ன சேர்த்து தான் பேசுகிறேன். நீங்கள் பேசுறத பார்த்தா எல்லாரும் இந்த வாழ்க்கையிலிருந்து வந்திருக்கிறோம். அப்போ ஏன் கடன் படுகிறோம்? எதனால் கடன் உண்டாகிறது? இந்த கடன் எப்படி தப்பிப்பதுன்னு சபையில ஏன் சொல்லிக் கொடுக்குறேன்னா, நீங்க நீதிமான், அதுக்கு நான் சொல்லித்தர வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு. வேதாகமம்
இந்த கடன் பிரச்சனை குறித்தும் வட்டி கொடுக்குற பிரச்சனை குறித்தும் நிறைய இருக்கு. நான் ஜனங்களுக்கு போதிக்கிட்டே இருக்கேன். சில பேர் வந்து என்ன கேட்பாங்க கேள்வியா, என்ன பாஸ்டர் வட்டிக்கு வாங்கலாமா? அப்போ தெரிஞ்சுக்கொண்டு பண தேவை இருக்கும் போடுறது புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து கேட்கறான் வட்டிக்கு வாங்கலாமா. இவன் வட்டி கொடுக்க கேட்கறானா, பாஸ் வட்டி கொடுக்கணும்னு சொல்லுவானா? அமௌண்ட் நம்ம நிறைய பாஸ் தெரிஞ்சிடும், தெரியாம கொடுங்க இன்னும் இல்லை. அதில் வட்டி கொடுக்க கூட வாங்க கூட வட்டி கொடுக்கலாமா வட்டி வாங்கலாமா அப்படின்னா வேதாகமத்தில் நிறைய காரியங்கள் என்னிடத்துல பதில் நம்முடைய தலைப்புனா கடன் பிரச்சனை இருந்து தவிர்ப்பது. ஏன்னா இன்னைக்கு அநேக வாழ்க்கையில கடன் என்ற கடனே யாரும் சொல்ல முடியுமா? ஒரு இந்தியாவில் ஒரு குடிமகன் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளை கேட்காமையே அரசாங்கம் நம்ம தலைக்கு கடன் வாங்கிச்சு, நம்ம தலையை காட்டி கடன் வாங்கி வெளிநாடு. அப்ப நம்ம எல்லாரும் வேதாகம் சொல்லு கடன் பட்டவனுக்கு அடிமை. ஆனந்த் சொன்னாரு குமாரன் விடுதலாக்கினார் மெய்யான விடுதலை, அப்படித்தானே? எவன் அடிமையா இருப்பதில்லைன்ட்டாரு. அப்போ கிறிஸ்தவன் அடிமையா இருப்பதில்லைன்ட்டாரு. ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? பாவம் செய்யறோம், பாவத்துக்கு அடிமை. கடன்பட்டவர் இப்ப நம்ம ரெண்டு பேருக்கு அடிமையா இருக்கோம். ஒண்ணு கடன் வாங்கி பாவியான உண்டு, பாவியா இருக்கு செலவு இருக்கா கடன் வாங்க உண்டு. கடன் அவசிய செலவுக்கு கடன், அனாவசிய செலவுக்கும் கடன், இரண்டு கடன். நானே மனைவி பேசும்போது சில காரியம் பேசும்போது ஒரு காரியம் பேசுகிறேன். இந்த பணம் இருந்தால் என்ன பண்ணுவேன்? வீட்டுக்கு சோபா செட்டில் வாங்கி போட்டுருவேன், அதை வாங்கிடுவேன், ஏதோ பெரிய ஒரு கட்டில் வாங்கிடுவேன், பெட்டு வாங்கிடுவேன், அதை வாங்கிடுவேன், என்னென்னமோ சொல்லிருந்தா. காசு இல்லை, அதெல்லாம் வாங்கிடுவேன் போட்டுருவேன் அப்படின்னு என்னை லோன்காரன் கூப்பிட்டு எல்லாம் வாங்கிக்கோ லோன் தரான்னு சொன்னான்னு சொன்னேன். அந்த மாதிரி எப்படியே பார்ப்போம். இன்னைக்கு அநேகர் பெருமைக்கு கார் வாங்கி கடனானே கடன்காரன் காரன் அப்படி போய் இறங்குறான். அவனை கடனாலேயே பார்க்கறதில்ல, கடனே வாங்க நடந்து போறான். அவன் அப்பமா என்றான். யார் சிறந்தவன்? கடனே வாங்க நடந்து போறான் அவன் சிறந்தவன். அவனை மதிக்கிறதே இல்லை. இவன் கடன் வாங்கி காரில் இறங்குறான். நீங்கள் ஃபைனான்ஸ்க்கே போகும்போது கடன் கேட்கும்போது காரில் இறங்கி ஒரு வெள்ளை சக்கரை போட்டு சும்மா ஒரு பிரேஸ்லெட்டில் மோதிரமெல்லாம் போட்டு நீ தோட்டத்தை பார்த்தா கடன் கொடுத்துருவான். நீ அப்படியே மாறி பாவம் கூட தரமாட்டான். இது இப்போ கடன் பிரச்சனை குறித்து வேதாகம் என்ன சொல்லுகிறது அது நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க சொல்ற ஒரு காரியம் பாருங்க பாஸ்டர், அவன் நல்லா இருக்கிறான், ஏமாத்தவன் நல்லா இருக்கிறான், நம்ம ஆண்டவரை வணங்காதவன் நல்லா இருக்கிறான், கிறிஸ்தவன் தாங்க கஷ்டத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவன் மட்டும்தான் பிரச்சனை போராட்டம். அவனெல்லாம் பாருங்க எப்படி இருக்கிறான். இது அடுத்தவரை கம்பேர் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் விரும்புறதே கிடையாது. எனக்கு ஜெபிக்கும்ப சொல்லுவாங்க, நான் அடிக்கடி சொல்லுகிறதுக்காக ஆண்டவரே என்னை எளியாவை போல மாற்றும், தானியேலை போல மாற்றும் ஆண்டவரே. ஒரே ஒரு சொரினா அனுப்பினார், அதுக்கு பயந்து ஓடுறான். தானியேல் சித்த கோவில கிடந்தார், ஒரு சொரிநாய் கொடுத்து ஓடுறான். தானியேல் போட்டு ஜெபம் பண்ண நின்று போனமா இல்லையா? ஜெபங்கள் யாரை போல இருப்பதற்காக ஜெபிக்காதீர்கள். வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறான், பேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா இயேசுவை போல கிறிஸ்துக்குள்ள ஒருத்தர் கூட ஊழியக்காரன் இல்லை. நான் கிறிஸ்துவ போல சிறிதா சொல்லுவாங்க இல்லையா? எப்படி கிறிஸ்துவ மாற மட்டும் ஏசு கிறிஸ்து சொல்லி சொல்லிட்டாரு. புரிதல் நீ ஏன் புரிதல் கொடுத்து செய்தி கொடுத்து பேசினா புரிதல் இல்லாதபடினாலே கடன் வாங்குகிறோம். நம்ம நிதானிக்க முடியாத கடன் வாங்குறோம். கடன் வாங்கலாம், கடன் வாங்கலான்ட்டீங்க. இந்த வார்த்தைக்காக பாச ரொம்ப நாள் காத்திருந்தேன், ஆனால் அடைக்கிறவனா வேதாகம் என்ன சொல்லுவாருமா? உபாக புஸ்தகத்திலே 28வது அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகமம் 28ஆம் அதிகாரம்
12ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கைவிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், உங்களோடு கடன் வாங்காதிருப்பாய். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகிற மோசே, யோசுவா இவர்கள் மூலமாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்தார். இந்த உபாகமம் புஸ்தகத்தை முடிக்கும் போது கடைசியாக முடிச்சது யோசுவா. மோசே இருந்து வர்றாரு 5 அதிகாரத்துக்கு கடைசியாக முடிக்கும் போது மரணத்துக்கு போது யோசுவா எழுதுறாரு, அது ஃபினிஷிங் பண்ணுறாரு. அப்போ அந்த 28 அதிகாரத்தை பார்க்கும்போது இங்கே ஒரு 14 வாக்குத்தத்தம் வரும். 1-14 பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் வரும். அந்த வாக்குத்தத்தத்தில் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழையை பெய்யவும், நீ கையிட்டு எல்லா வேலைகளை ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய எதை தருவாராமா? அப்போ வானத்தில் என்ன வரும்? மழை அதான் வரும். அப்போ வாழ்க்கை செழிப்பாக்குற ஒரு காரியம் எங்க இருக்குது? நம்ம எங்க பார்த்துக்கிறோம்? அதாவது ஒரு கோழி அழகா இருந்துச்சு. கோழி அழகா இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு யோசனை இருந்துச்சு. இந்த கழுகு வந்து கோழியை தூக்கிட்டு போயிடுது. அதோட முட்டை கொண்டு வந்து கழுகோட வச்சுட்டோம்னா குஞ்சு வச்சதுக்கு அப்புறம் இந்த கழுகு கோழி மாதிரி என்ன வரும்? அதனால திருடாது, ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம், நல்ல பறவை குணத்தை உண்டாக்கலாம்னு சொல்லி கழுகோட முட்டை கொண்டு வச்சுட்டாங்க. கோழி அழகா குஞ்சு குடிச்சு, கழுகு குஞ்சு குடிச்சிச்சு. அப்புறம் எல்லாம் கொத்து சாப்பிட்டு போயிடும். இந்த கழுகு குஞ்சு மட்டும் ஒரு கொத்து கீழே பூமியை வானத்தை பார்க்கும், ஒரு கொத்து வானத்தை பார்க்கும். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் கோழினால் பறக்க முடிச்சு, கழுகுனால் பறக்க முடிச்சு. ஆனால் கழுகு நீ கழுகு, அந்த கழுகு மேல இருந்து பறந்து கீழே பார்க்கிற எண்ணம் இருந்துச்சு தன்னுடைய இறை எடுத்துக்கொள்வதற்கு. அதில் எப்படா வானத்துக்கு போவான், வானத்துக்கு போவேன், இந்த பூமியை நாசத்தை எப்படா சொல்லிட்டு வானத்தை பார்த்துச்சு. இந்த கோழி வானத்தை பார்க்கவே இல்லை, கீழே சாப்பிட்டு. கவர்மெண்ட் சொல்லுவாங்க, பண்ணி என்னைக்கு வானத்தை பார்த்து அனுப்பிச்சு கருத்து போடுவாங்க. ஏன்னா சாகும்போது தலையில கட்டி வைப்பாங்க, அப்பதான் வானத்தை பார்க்கணும், அது மட்டும் வானத்தை பார்க்காங்க. அப்போ உன்னதங்களில் வாசமா இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதம், பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதமா, அது என்ன செய்யுமாமா? உன் பொக்கிஷ சாலையாகிய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வ? இப்ப நம்ம யாரெல்லாம் கடன் கொடுக்குறாங்களோ அவங்க தேவனுக்கு பரலோகத்துக்கு ஆமென் சொன்னோமா? கையில் எடுத்துட்டு குச்சம் சொன்னோமா? நம்ம ஏன் சொல்லிட்டு பார்க்கலாம்? நாங்களும் கடன் கொடுத்துருக்கோம், கடன் தான் வாங்கியிருக்கிறோம், எப்படி சொல்லுவோம்? அப்போ இந்த கடன் பிரச்சனை ஏன் இந்த ஆசீர்வாதம் வாழ்க்கை நடக்கல? இன்னொரு காரியம் வானத்துக்கு என்ன தெரியுமா? எப்போ வானம் வந்து ஆசீர்வாதமா என்ன சொல்லுது? பாத்தீங்களா? திறந்து எதை கொடுக்கும் போது தசமபாகம் கொடுத்த வானம் திறப்பாரா? இங்க வானம் திறக்கணும் என்ன காரியம்? நான் சொல்லுங்க காசு பாரு, கூட கஷ்டத்தை சொல்லி போட்டு கஷ்டத்திலேயே விலைக்கு சொன்னா என்ன தான் நம்ம பண்றது? எப்போ தான் தசமங்காணி, நான் தசமங்காணி பற்றி பேச மாட்டீங்க, கடன் அடைக்கிறபடி காரியங்களை பேசுவாங்க. அப்போ ஏற்ற காலத்துல தேவன் மழையை வசூல் பண்ணுவார்னா நீ செய்யற தொழில் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அநேக தொழில் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரியம் இருக்கு, அது பின்னால் உங்களுக்கு சொல்றேன். ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியல? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்க்கை சரி, இந்த பூமியின் வாழ்க்கையில் வாழணும்னாலும் சரி, நம்ம கற்றுக்கொள்ளணும். என்னன்னா நம்ம செய்கிற ஒரு காரியம் நல்லா கவனிக்கும் போது சின்னது நம்ம மனசுல மேன்மையான எண்ணங்கள் உண்டாகும். நான் நல்லா இருப்பேன், நான் தான் ஆசிரியமாக இருப்பேன், ஒரு குறிப்பிட்ட நாள் நான் எல்லாம் பணம் கொடுக்கணும், ஒரு குறிப்பிட்ட நாள் நான் கீழே வந்துட்டேன். காரணம்னா நான் இணைக்கப்பட்ட ஆட்களோடு
நான் யாருக்கு பழகணும் அவங்களோட பழக அவங்க பழக்கம் என்ன செய்யணும்ல எனக்குள்ள வந்து என்னோட பழக்கம் அவங்களுக்குள்ள வந்துடுமா இல்லையா சொல்லுவாங்க பாஸ்ட் மாதிரி செய்யலாம் அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்கல்ல பாஸ்ட் மாதிரி ஜோமன் இப்போ டிஜிஎஸ் ஐயா தினகரன் ஐயா வந்து ஜோமன் வந்து குழு போயிருப்பார் பார்த்துருக்கீங்களா அவனால போய் இன்னைக்கு அவரு படித்தவங்க பூரா அந்த குருவு தாமே ஆமேன்னு சொல்லி குருவு கொண்டு ஆடுவாங்க பார்த்துருக்கீங்களா டிஜிஎஸ் ஐயா மாதிரி வீழ்த்துவான் அது அப்படி பழக்கம் நம்ம பையன் லெஃப்ட் எடுத்து சாப்பிட்றான்னா அது அவனுடைய பழக்கமாக இருக்கு நான் அதுக்கு நான் சாப்பிடலாமா அப்போ வளர்ச்சி கற்றுக் கொடுவதை பொறுத்திருக்குது. இங்கே பார்க்கும் போது ஒரு கடன் பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனை வரும்போது அநேக கால் நீயா கடன் இருப்பாய் கடன் வாங்காது இருப்பாய் போட்டிருக்கு. என்ன பாஸ்டர் பண்றது? 4 குழந்தைங்க 3 குழந்தைங்க 2 குழந்தைங்க. அன்னைக்கு நாங்களாம் இப்படி இருந்தோம், இன்னைக்கு அப்படி இருக்கிறோம். இன்னைக்கு குடும்பம் நடத்த முடியுங்க, வேலை வாய்ப்பு வருமானம் இல்லைங்க, ஒரு பொதுவான வருமானம் இல்லை, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், மருத்துவ செலவு, அதனால என்ன செய்ய வேண்டியதா இருக்குது, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. இது நமக்கு மட்டும் வந்துச்சு, யாருக்கு வந்துச்சு பார்ப்போமா? 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 4:1. மனைவியாய் இருந்த எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரனையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி எலிசா வரா. என் புருஷன் எவ்வளவு நல்லா உங்களுக்கு தெரியுமில்ல? ஆமாம்மா, அதுக்கு என்ன, என் புருஷன் கடன் வாங்கிட்டாயா? இது உபாகத்துக்கு அப்புறம் ராஜா புருஷன் வருது. அப்போ பிரமாணத்துப்படி வாழ்கிற தீர்க்க தரிசனம்ட்டாரு, கடன் வாங்கிட்டு, கடன் வாங்கி அவரால் செலுத்த முடியாது, மறைச்சிட்டாரு. இப்போ அந்த கடன் கொடுக்குற எனக்கு அதெல்லாம் தெரியாது, உங்க கூட எனக்கு வேலை கொடு, நான் போய் வச்சுக்கிறேன், வேலை செஞ்சு கடன் கட்டணும் அப்படின்னு அடிமைப்படுத்த வந்துட்டான்னு சொல்லி சொல்றான். இப்போ உங்ககிட்ட அவர் வர்றாங்க, நீங்க என்ன செய்யணும்? பாரு, பணம் தான், என் பையனை கூட பேச வேண்டாம், காரியங்களா வேண்டாம், கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் யாரோ கையை காலை உளுந்தாவது அப்போவாது மறுபடியும் கடனை வாங்கி கடன். இன்னைக்கு அநேகருடைய கடன் பெருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? இந்த கடனை வாங்கி அந்த கடன் அடைக்கிறது, அந்த கடனை வாங்கி இந்த கடன் அடைக்கிறது, சுத்தி சுத்தி வாங்கி கடைசியில் எங்கேயும் போகாம உட்காந்துக்கணும். பயம். எனக்கு ஆகி நிறைய பந்தாச்சு, இந்த ஃபினான்ஸ் காரங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு, நான் போனோம்னு சொன்னேன், கதை பேச வராங்க அப்படின்னு நீ ஆசிரிக்க போறாங்க. என்னை ஆசிச்சா உங்களையே ஆனவர் ஆசிரியக்க வழின்னு சொல்றாரு. அதான் அப்போ நம்ம சபையில் எல்லாத்துடைய கண்ணீரும் விஷயம் மாற போகுது. ஏன்னா நம்ம சும்மா அதை ஒதுக்கலாமே, அந்த எல்லாத்தோட கண் அடைக்கும் ஜோம் பண்ணுற பதில் வேணாம், அந்த பிரச்சனை அதுக்காகவே ஆண்டு பிடிச்சார் போனது. அப்போ பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசியுடைய மனைவி சொல்றா, என் புருஷன் கடன் வாங்கிட்டான், அவன் செத்து போயிட்டான், இப்போ பிள்ளைய வந்து கேட்குறாங்க, என்ன செய்யலாம்? அதுக்கு ஒரு தீர்வு சொல்றார். யாரு? எலிசா. வாசிப்பா 2-7 வாசிங்க. எலிசாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல்லு என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடைய உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவன் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்தவன் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது என்னை நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவனை போய் அந்த எண்ணெயை விட்டு உன் கடனை தீர்த்து மீண்டதை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். பாருங்க, தீர்க்கதரிசனத்திலே சொல்றான், என்ன செய்யணும்? இப்போ என்ன கேட்குறீங்க? என்ன செய்யணும்? நான் காமனாக பேசுகிறேன், எல்லா பாசிட்டிவ்லையும் முடிக்க சொல்கிறேன். நீ முதல்ல என்ன பாவம் நான் சொல்ல முடியும்? இவ்வளோ கடன் பண்ணது காரணம் நீ பாவம் செய்யணும். நீ கடன் பண்ண காரணம் என்ன?
பாஸ்டிங் ஒரு 10 நாள். அந்த 10 நாள் வரைக்கும் ஒரு கணக்கு கிடைக்கும். 10 நாள் நீ பாஸ்டிங் போடு அப்படின்னா உன் 10 நாள் கடனுக்காக பாஸ்டிங் போடலாம். ஏன் பாஸ்டர் கடனுக்கு பாஸ்டிங் போடக்கூடாதா? வேதாகமத்துக்கு கடனுக்காக பாஸ்டிங் போட்டதான் காரியம். அந்த இந்த கூட்டு பசங்க எவனாலும் சொன்னால் தோற்று திருப்பி சேர்த்தாங்க. பிரதர் நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம், பிரதர் சிஸ்டர் நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம். 2 பேரும் அப்படியாக பாஸ்டிங் போட்டு ஆண்டவரை நோக்கி செபித்திருந்தால் கர்த்தர் வானத்தின் பலகையை திறந்து உடைய ஆசிரிப்பார். 14ஆம் நாள் நீ பாஸ்டிங் முடிக்கும்போது சாத்தான் திரும்புவான். போட கலங்கர வாசலை ஒருத்தவங்க அவர் 5 அடிப்பாங்க. நான் பாஸ்டிங் போடுறது ஒருத்தன் இருக்காங்க, 5 பேர் நிற்கிறோம். சாத்தானே உன்னை நான் சபிக்கிறேன், உன்னை மெதிக்கிறேன், உன்னை நரகத்தில் தள்ளுங்க, அதெல்லாம் முதல்ல செஞ்சு பண்றா. வாசனைக்கும் சொல்லக்கூடாது. பிரேயர் முடிச்சு 5 நாள் நான் பாஸ்டிங் கொடுப்பேன் அப்படி சொல்லிக்கிறேன். பாஸ்டிங் முடிச்சது போயிட்டீங்க. இப்போ தான் பிரதர் நாங்கள் பேசி முடிச்சிருக்கோம். ஒரு கடை நாங்கள் ஒருத்தர் தலை சொல்லிட்டார், நாங்கள் அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு பாஸ்டிங்கோட வாயிலான்னு செஞ்சுக்கிற பொய் பேசுகிற வெங்க பணமா? அப்போ இத்தனை நாள் பாஸ்டிங் போட்டு நிறைய போறக்காணி பாஸ்டிங் போட்ட என்ன செய்வது? பிரச்சனை தப்பிக்க வழின்னா உபவாசம் அல்ல. உபவாசனை பரிசுத்தமாக்குவதற்கும் உன்னை தாழ்வுபடுத்துவதற்கும் தேவனுக்கு இணைக்கப்படுவதற்கு தான். வேதமாக தான் சொல்லு பாஸ்டிங். எதுக்கு வருத்திக்கொள்ளணும்? அழிவுள்ள திறவுகள் ஜெபிக்கணும். நீ பர்சனல் கையில் பாஸ்டிங் கொடுத்தா பர்சனல் பாவத்துக்கு மட்டும் தான் பாஸ்டிங். இதுக்குன்னே தெரியாது. எனக்கு என் மருமகளுக்கு என் மகன் நல்ல பொண்ணு அமைய பாஸ்டிங் வேதாகம் கொடுக்குற போட்டு பதில் அழைச்சி வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டல் முடியாது. அதுக்கு ஒரு 5000 கடன் வாங்கணும். அப்புறம் கடன் அடைக்கிறது பாஸ்டிங். நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் மாம்ச முயற்சி. நான் ஒரு நாள் காதலி கற்றுக் கொடுத்தாரு. போன வாரம் இரவு நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஜெபிச்சு படுத்து சொன்னாங்க. என்னுடைய பிரசங்கம் எப்பயாவது தினாவை நான் திருத்தணும், இல்லை ஒரு நம்ம சர்ச்சுக்கு ஒரு பொண்ணை விசுவாசத்தை திருத்தணும் மனசுக்குள்ள என்னன்னா எனக்கு தெரியுமா நல்லா எடுத்து வீசுறேன். மகனை திருத்தணும், மகனை இன்னையோட திரும்பி இந்த பாவம் வந்துடணும் அப்படிங்கிற. அது யார் முயற்சி? மாம்ச முயற்சி. மாம்ச வீரர்கள் அதிகம். எப்படியாவது இன்னைக்கு மனம் திரும்பி செபிச்சு ஆறு நடந்து பரவாயில்ல போயிட விட்டு மானசுமா கத்தை தின்னால குத்துறேன். நீ முடிச்சா பார்த்துக்கணும். உன்னை எப்படி கண்டமாக்கணும் கண்டமாக்கி விட்டுறேன். ஆவியான அப்படியே பார்க்க காதல் சொல்ற நீங்க பேசுங்க அப்படியே பண்ணிக்கிறேன். அவனுக்கு பொண்ணு தெரிஞ்சிருக்கிற உன்னை எப்படியாவது வச்சுக்கணும். ஆத்மபா ஒரு பாரம் திருச்சியா அவனுக்கு கண்டுபிடிச்சியா? உபவாசம் இருந்தியா? அவன் மனம் திரும்ப பாஸ்டிங் போடியா? இந்த மாதிரி பாஸ்டிங் போடாது. அவன் மனம் திரும்ப பிரிச்சுருக்கலாம். ஆனால் அழு உபவாசம் அதனை ஏற்றுக்கொள்ளுறாங்க. சோதனைலாம் அழுகிறாண்டா அந்த குடும்பத்துக்காக. இவன் ஆசீர்வதிடா. அப்போ நம்ம என்ன சொன்னா கடன் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிகளை ஜனங்களுக்கு சொல்லுவதில்லை, தவறான போதனை பண்ணுகிறோம். பிரதர் பாஸ்டிங் போடு, பிரதர் அந்த ஊழியக்கார சந்தி இந்த ஊழியக்கார சந்தி ஏவனும் அடைக்க மாட்டான். நீ சம்பாதிச்சு கடன் கட்டணும். கடன் வாங்கும்போது ஆர்டர் கேட்கறதே கிடையாது. ஆண்டவரை நான் இப்போ கடன் வாங்கணுமா கேட்கறது இல்லை. இவர் கேட்காம வாங்கிடுவார். செலவு பண்ணும்போது கேட்காம செலவு பண்ணிடுவார். கடன் அடைக்கும் கணக்கு வந்ததுக்கப்புறம் ஆண்டவரே இந்த கடனை நீர் அடைக்க முடியும் சொல்லிக்கிறேன்டா நீ வாங்கிட்டு நீங்க நாங்கள் நானா ஆண்டு நம்ம பேசுற மாதிரி நடமை எப்படி பாருங்க. ஆனால் இந்த எலியா கிட்ட தீர்க்கதரிசி மனைவி வந்தா சொல்றா, அவர் கேட்ட உங்கள்கிட்ட என்ன இருக்கு? ஒரு கூட எண்ணெய் இருக்குப்பா அப்படியா? அந்த எண்ணெய் எடுத்து வந்து அநேக பாத்திரம் வாங்கி நிறம். இப்போ அது நிறந்துச்சு. இப்போ நம்ம சொல்கிறோம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நல்லா டாப்பில் வருவீங்க, நல்லா டாப்பில் வந்துட்டீங்க பாஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு நிறைய பணம் வந்துருச்சு. இப்போ நான் என்ன செய்யணும் கேட்பீங்க?
நீர் பாஸ்டர் 108 தெரியுமா உங்களுக்கு? அவசர தேவைக்கு 100ல் 108 ஆம்புலன்ஸ் மாதிரி பிரச்சனை வந்து அதுலேயே பாஸ்டர் சொல்லு வேதாகமம் நமக்கு சொல்லுது. அந்த தீர்க்க திருஷ்டி போனான்னு சொன்னாரா அவனுக்கு என்ன ஒரு கூட என்னதான் அது எல்லாம் பார்த்து நேரம் என்ன பக்தர்களுக்கு பார்த்துக்கணும் ஊத்த வந்துக்கிட்டே இருக்கு. தேவனுடைய மனுஷனோட வார்த்தை கேட்டால் வாசல் தானா வேலை இல்லை வெட்டி இல்லை என்ன குடிக்கிறது நான் சேர்த்து செய்யணும். ஆனால் அது வேதாகமத்தில் ஊழியக்காரர் சொல்கிற வார்த்தைக்கும் சம்மந்தம் இருக்காட்டி ஏற்றுக்கொள்ளார். சுயமாக சொல்கிற ஒரு பாஷை ஊழியக்காரர் சொல்லி ஏற்கலாம். நானாக இருந்துச்சு வேதத்துக்கு புறம் நான் இன்னொரு வார்த்தை சொல்ல ஏற்றுக்கொள்ளாது. என்ன ஏற்றுக்கொள்ள வார்த்தை ஏற்றுக்கொள்ளாது. வேதாகம் என்ன சொல்லுது? இந்த தீர்வு சொல்றாரு உனக்கு இருந்து எல்லாத்தையும் எண்ணெய் கொடுத்து நினைச்சிருச்சு. இன்னொரு பாத்திரம் வாங்கி போடா பக்கத்து வீட்லேயே பாத்திரம் இல்லைன்ட்டாங்க. இப்போ எல்லா பாத்திரம் நினைஞ்சிருச்சு. ஊழிக்காட்டு கேட்கு பாத்திரம் நினைச்சு என்ன பண்ணணும் அந்த மாதிரி கேட்கு அதை விற்று கடன் அடைத்து பிழைத்து. அப்போ கடன் அடைக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? அன்னைக்கு நான் ஒரு சகோதரர் பேசிட்டேன். ஒரு 25,000 பிரச்சனை, பல லட்சக்கணக்கான கடன் பிரச்சனை இருக்குது. பேசிட்டு இருக்கும்போது அந்த சகோதரர் என்ன பேசினாரு, ஒரு ஆளுக்கு நான் 10,000 தரணும் பாஸ்டர், என்னை தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, உங்களுக்கு எவ்வளோதான் இருக்குன்னு இங்கே பாஸ்டர் காசு அப்படிங்கிறார். கடன் அடைக்க முடியாது. அப்படியா அப்படின்னு நான் பேசும்போது டீ சாப்பிட்ற காசு எடுத்து கத்தை எடுக்கிறார். எடுத்து பிடிச்சி ஒரு நாள் ஊதுறாரு டீ காசு. அவர் பணம் என்ன இல்லை கொடுக்க அப்படிங்களா? அப்புறம் எனக்கு ஆபிச்சு கற்பனை ஆசிரியம் எப்போ ஆசிரிப்பார் பொய்யாரா? முதல் நீ மாறாம ஆசிரிக்க மாட்டார். உன் பிரச்சனை தீரணும், நீ மாறிடும். நான் கடன் அடைப்பேன், இவன் வாங்க மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு முயற்சி எடுக்கணும். பலவந்த மணி கொடுத்து வாங்கிக்கலாம். நம்மள பலவந்த மணி யார் கடன் வாங்கணும் சொல்லுங்க. கற்பனைக்காக அப்படித்தான் இருக்கு. அப்போ இந்த அம்மா வித்து பண்ணாங்க, பாத்திரத்தில் வந்த பொருள்லாம் கூட விற்று என்ன பண்ணாங்க, கடன் அடைச்சிட்டு சொன்னமா வாழ்க்கை வழி சொன்னாரு. இப்போ ஆனது வழியில ப்ராப்ளம்னா உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. ஊழியக்காரர் மூலியமா ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. உன்கிட்ட என்ன இருக்கு, உன்கிட்ட இந்த திறமை இருக்கு, இதை வச்சு நீ குறைச்சிக்கலாம், இதை வச்சு நீ செஞ்சுக்கலாம். என்ன செய்யணும்? எல்லாம் நடக்கிற காரியங்களா பாஸ்டர்? எல்லாம் நடக்கிற காரியமா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நாம முயற்சி எடுக்காம ஏன் அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி தீர்க்கதரிசிக்கு போயிருந்தான். அவ வேற எங்கே போயிருக்கலாம்ல, அவளும் தீர்க்க சொன்ன தேவசனுக்கு போயிருக்கலாம்ல, ஏன் தீர்க்கதரிசிக்கு போயிருந்தா? தன் புருஷன் தீர்க்க சொல்றேன், நடக்க போற சம்பவத்தை சொல்றேன், இவனோட தீர்க்க அவன் சொல்லுவான் அப்படின்னு நிற்கிறான். அவன் அருமையான ஆலோசனை கொடுத்தான். இனி தீர்க்க தரிசனம் கேட்கறது நம்ம நிறைய பேர் தலை கொடுத்து நிற்போம். எப்போ தெரியுமா நம்ம கிறிஸ்தவ உண்மையான கிறிஸ்தவம் கண்டுபிடிக்க முடியும்? ரோடு நம்மளை பார்த்துட்டு வயசுல பாசம் நல்லா இருக்குன்னு நம்மள ஐக்கியமா இருக்காங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஐக்கியம் பிடிச்சிருவாங்க. ரோட்டில் போக பார்க்காம பம்பரான் பாருங்க, பார்க்காம போயிருவான். அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது, எங்கே போனால் சரியாக என்ன செய்வான்? வயசுல பாஸ்டர் போன வர சொன்னாங்க, நல்லா இருக்கீங்களா பாஸ்டர்மா? இவன் நாசமாக போயிட்டான். அதனால் பாஸ்டர் கேட்க நல்லா இருக்கியா இல்லை நாசம் நீ போயிட்டு, நான் மட்டும் நாசம் போயிட்டு நல்லா இருக்கு நாசம் போயிட்டேன் நீ கேட்குறாங்க. கேட்குறேன் பாஸ்டர் நல்லா இருக்கியா? கேட்கறதே பயமா இருக்கு. நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறானா, நல்லா இருக்குன்னு கேட்கறது விசாரிக்கிறான்னு அர்த்தம். பிரச்சனை ஒன்று சொல்றேன், நீ கரெக்டாக ஆனதுக்குண்டா தேவனுடைய ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துரு அவனோட சமானமாகும்படி. ஒருத்தர் வழி கர்த்தருக்கு பிரியமா இல்லைன்னா உனக்கு நெருங்கிய நண்பர்கள் உறவுகள் பாஸ்டர் எல்லாத்தையும் பிடிச்சிருவார், எல்லாத்தையும் கை வச்சுருவார். நம்ம வழி செய்ய பிடிச்சிருவார், நம்ம உதவிகளை எல்லா வரையும் அழைச்சிருவார். நீ மனம் திரும்பி ஆண்டவரே குற்றங்களை உணரும் போது மறுபடியும் செய்வார். சூப்பர்.
இங்க வேதம் சொல்லுது, இந்த தீர்க்கதரிசி பெண்ணு தீர்க்கதரிசி சொன்ன உடனே அவர் திருசுமானவர் ஒரு வழி சொன்னாரு. ஏன் சொன்னாருன்னா, ஏன் நம்ம அங்க வந்துச்சுன்னா, வேதாகம் சொல்ல சங்கீதம் 37:21 துன்மார்க்கன் கடனை வாங்கி செலுத்தாமல் போகிறார். துன்மார்க்கன் நான் கடன் வாங்கி எவனாரு ஏமாத்து நான் இருக்கிறேன், 1 ரூபா கொடுக்கல 10 ரூபா கொடுக்கணும், ஏமாத்து நான் கொடுக்கலன்னா யாரு? நானு ஆண்டவரால் வெறுக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், தேவனுக்கு விரோதமானவன், தேவன் பகையாளி அப்படிதான். அதனால சொல்லுவேன், 10 ரூபாய் எதை வாங்கணும் கூட யோசிப்பேன். ஆண்டவர் இந்த 10 ரூபாய் எவன்ட்ட வாங்கணும்னு சொல்லி லைசன்ஸ் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க. இவன் சொல்லுவாங்க அந்த கடன் அனுப்பி என்னால அவ்வளோ கொடுக்க கொஞ்சம் கொடுக்க வாங்கிக்கோ கேளு, நான் உண்மையாக விரும்புறையா அப்படின்னா அவன் இறங்கி வந்து நம்ம கஷ்டா போடுற லாபம் இருக்கா? அவங்களுக்கு சண்டை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வேதம் சொல்லி துன்மார்க்கன் கடன் வாங்கி இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க கடன்லயே இருந்து வாழ முடியாம மேலேற முடியாம சம்பாதிச்சவன தங்காம போற காரணம் வாங்கின பணத்துக்கும் வாக்கு கொடுத்த காரணத்தை செலுத்தாம போற காரணமே. தேவ சமூகத்துல நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் வந்ததுக்கு அப்புறம் மறந்துட்டாலும் சரி, வாங்கின கடனை ஒரு 1000 ரூபாய் கொண்டு பண்ணிருக்கும் உடனே மறந்துடுமா, கேட்கவே இல்லை அப்படின்னு கருத்தை கேட்ட 1000 வாங்கிட்டான். அதெல்லாம் பெருசா 10 ரூபா 5 ரூபா பண விஷயத்தில் நீங்க உண்மையா ஏதாவது மட்டும் நீங்க ஆசீர்வாதம் பெறவே முடியாது. 10 ரூபால 100 ரூபாய்க்கு சில்லறை முடிச்சாலும் அந்த 100 ரூபாய் சில்லறை கணக்கு எழுதிக்கு யாரு குடும்பம் கொடுத்த கையில இந்த மீதி பணம் சில்லறை பணம் கேட்க போறாரு, அவன் திருப்பி கொடுத்தா பரவாயில்ல, நீ திருப்பி செலுத்த அந்த பணம் நாய்க்குள்ள அது பின்னால் அபாயம். ஆண்டவரே 10 ரூபா சொல்லும், நான் இவன் பணம் கிடையாது அவன் பணம் இங்க தண்ணி இருக்கிறேன், பரவாயில்ல போக்கு மேலே போறான்னு வச்சுக்கலேன், அந்த 10 ரூபா சொல்லு, ஏய் அவன் கீழே இருக்கிறான் கலங்காரன், நீ 10 ரூபா பொட்டுக்கடை வாங்கி காசு கொடுக்காம கடலை வாங்க சொல்ல பார்த்துக்கோ, மளிகை கடை ஏமா 10 ரூபா வாங்கி கொடுக்கலன்னா அந்த மளிகை காட்டு சொல்லுவாங்க 10 ரூபா சொல்லு, பணத்தை வச்சுட்டு போனாங்க 10 ரூபாய்க்கு கொடுக்கணும் அடுத்து. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்த மாட்டான். நீ வாங்கி கொடுக்கல, யாராட்ட பணம் வாங்கினியோ யாராட்ட வாக்கு பண்ணியோ அதை செலுத்துறன்னு யாரு? அந்த பயம் நமக்குள்ள வரணும். ஐயோ நான் செலுத்துறேன், நான் துன்மார்க்கனா போய்விடுவேனே, கர்த்தாவே நான் துன்மார்க்கனா விரும்ப விரும்புவதை ரத்தத்தினால் கழுவின நீதிமான் ஆக்கியிருக்கிறேன், நான் நீதிமானா இருக்க விரும்புகிறேன். ஏன்னா வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 22:7 சொல்லுது, ஐஸ்வரன் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு. அப்ப நீ பினான்ஸ்ல வாங்கி அவன் செலுத்தின என்ன அவனுக்கு அடிமை என்று சுதந்திரவாளியாய் இருப்பது. ஏசு நம்ம சுதந்திரவாளியா எண்ணி பண்ண விரும்புற, சுயாதனமா இருக்க விரும்புற. நான் சில நேரத்துல நம்ம அக்கா தானே, அண்ணன் தானே, தங்கச்சி தானே இல்லையா, ஒரு நாள் பணம் கஷ்டமா அவன் புலம்புவான், என் தம்பி பாருங்க அன்னைக்கு 1000 வாங்கியிருந்தானா, வேலை கஷ்டமா என் மக்கள் சொல்றானா, நான் என்ன வேலை செய்வேன் குற்றம் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனால வேதாளம் சொல்லுது, அதை ஒருத்தர் பெட்ஷீட் வாங்கியிருந்தா போர் வாங்கியிருந்தா நைட்டே கொண்டு கொடுத்துறான், நைட் தூங்கும்போது குளிர்ச்சி போகிற பிரச்சனை பண்ணானா வேலை செஞ்சவனுக்கு சாயங்காலத்தில் கூலி கொடுத்துரு, வேலை செஞ்சவனுக்கு சாயங்காலத்தில் கூலி கொடுத்துருவோம், அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சிருந்துட்டு நம்ம வேலை செஞ்சதை முடிச்சிருப்போம். அவனுக்கு பணம் கொடுக்காம வச்சிருந்தாலும் சாபம். கிறிஸ்தவனை புரிஞ்சுக்கோ, நீ பிசினஸ் பண்றவனா இருக்கலாம், ஒரு தொழில் செய்வனா இருக்கலாம், அவனுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தா பரவாயில்ல, நாளைக்கு கல்வி கொடுத்துடலாம், அவனுக்கு கொடுக்க வாய்ப்பு இருந்தும் பணம் இருந்தும் கொடுக்காம நீ வச்சிருந்தா சாபம், ஆசீர்வாதம் இல்லை. என்கிட்ட சொன்னேன், நான் ஊழியத்தில் சொல்றேன், பிரச்சனை தீரவே மாட்டேன். எவ்வளவோ நாங்கள் வந்து எல்லா ஊழியர்களை தாந்திரா செய்யலாம், கட்ட செபிக்கிற பிரச்சனை தீர்வே மாட்டேங்குது. அப்போ நான் செபிச்சு ஆண்டவர்கள் என்ன பிரச்சனை, ஒரு ஊழியக்காரருக்கு வாக்கு பண்ணாங்க, அந்த பணத்தை வச்சுருக்காங்க, நீங்கள் அதை கொடுக்க மாட்டாங்க, கொடுத்து சொல்லுங்க, கேட்டேன் ஊழியக்காரர் வாக்கு பண்ணி வாங்க கொடுத்துடலாங்க. அவருக்கு மாதிரி இன்னைக்கு பசங்க கொடுக்கலாம் மேடம் யோசனை வேண்டாம், நீ பொருத்தனை பண்ணும் போதும் சொல்லும் போதும் அவன் தெரியாத இருந்தான். இப்போதான் பிரச்சனை செலுத்தது
செலுத்தினதுக்கு அப்புறம் தான் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆகையால் என்ன சொல்றேன்னா, அப்போ உபாகம் 28ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் சொல்லுது, நீயோ அநேக ஜாதி கடன் எடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் போட்டிருக்குது. ஆனா நானும் கடனாளியே இருக்கிறேனே. என்ன காரணம்? உபாகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? வாசிப்போமா? இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தரை கட்டளைப்படி செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பையானால் உன் தேவனை கர்த்தர் பூமியில சகல ஜாதிகளிலும். அப்ப என்ன செய்யணும்? அவர் வார்த்தைக்கு அவர் என்ன கட்ட சொல்லிக்கிறார்? அவ்வளவுதான். போயிடணும் ஆரம்பி போயிடணும். கரெக்டாக மீறக்கூடாது. சீர் வச்சிருக்கிறேன், சிறந்த வச்சிருக்கிறேன், என்ன வேணா வச்சுக்கிறேன். நீங்க முதல்ல எங்க போகணும்? அப்புறம் சில வழிமுறைகளை கற்றுக்கிறார். பிரசங்க ஊழியக்காரர் மூலியமாகவோ ஒரு பைபிள் வசனம் மூலியமாகவோ டிவியில் பிரசங்காரி மூலியமாகவோ யாரோ மூலியமாக ஒரு செய்தி வருது வேதாகமத்திலிருந்து. நீ இப்படித்தான் வாழணும் அப்படின்னா அது கீழ்ப்படியும். அது யாரோட வார்த்தை? அவ்வளவுதான். நீ ஊழியக்காரன், எனக்கு ஊழியக்காரன் பிடிக்காதுங்க, அவர் சொல்ற வார்த்தை கேட்க மாட்டேன் சொல்லுங்க. புரியுதா? அந்த ஊழியக்காரன் பிடிக்கலையோ அவர் சொல்ற வார்த்தை யார் வார்த்தை? அவனுக்கு தேவவாதிக்கு இப்படி ஊழியக்காரனுக்கு இப்படி இல்லையோ தேவவாதிக்கு யார் சொல்றாங்க? எனக்கு நிறைய ஊழியரை பிடிக்கல. அப்ப என்ன பண்ண தீர்மானம்? நான் சொல்ல பிடிக்கல சொல்லுவோம். அந்த ஊருக்கு எனக்கு பிடிக்காது, அவருக்கும் உனக்கு பிடிக்காது. நம்ம அப்போ வேத வசனத்தின்படி வேதம் சொல்லுது, இன்று நான் விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படி எல்லாம் செய்ய நீ மிகவும் கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பையானால் உன் தேவனை கர்த்தர் பூமியில சகல ஜாதிகளுடைய மேன்மையை வைப்பார். எப்ப சொல்றாரு? இதை சொல்லிட்டு அந்த 12ஆம் வசனத்தை சொல்றாரு, நீயும் அநேக ஜாதிகளுக்கு. பாத்தீங்களா? அப்போ அந்த உபாகம் 28 அதிகாரத்துல முதல் கட்டை வச்சுட்டு பின்னால 16 வாக்குத்தத்தங்களை சொல்றாரு. 28 15 படிச்சுன்னா அத்தனை சாபம். அப்போ அந்த 16 வாக்குத்தத்தங்கள் படி பார்த்தோம்னா நாமும் அநேக ஜாதிகள் கடன் கொடுக்கிறோம்னா இருந்திருக்கணும், இப்போ கடன் வாங்கிக்கணும். அப்படின்னா நமக்கு என்ன ப்ராப்ளம்? அவர் கொடுத்த கட்டளை இப்படி செய்யல, வருஷத்துக்கு உண்மையா ஏன் கடன் பிரச்சனை தீர மாட்டேது? அப்ப ஆண்டு போய் சொல்லிட்டாரா? உனக்கு தொழில் செய்ய உனக்கு என்ன கொடுக்குது, உனக்கு என்ன இருக்கு? அழகச்சுனா அரை கதவை பூட்டி எல்லா பாத்திரத்தை வாங்கு, அதை நிரப்பு. 2 ரகசியம் இருக்கு. அரை கதவை பூட்டோம்னா ஜெபம். தேவன் முன்பாக அந்தரங்கத்தை பார்க்கத்தான் வெளியே பழனிக்கணும்னா உன் ஜெபம் எப்படி இருக்கணும்? அந்தரங்கத்தை அநேக பாத்திரங்கள் நிரப்பு. அக்கம் பக்கம் கூப்பிட்டு நிரப்புடா, நான் நிரப்பு. உங்க வருஷம் தீவிரம் நிரப்பு. காட்டேஜ் வீட்டுக்கு வேலை நீங்க நம்ம சொல்ல கேட்கமா? 1 மாதம் வைப்போம், 1 மாதம் வைக்க மாட்டோம். 1 மாதம் வைக்கிறதுக்கு பயந்து இருக்கிறோம், டைம் இல்லை. கை வலிக்கு எடுத்ததுக்கப்புறம் கஷ்டம் மோசமான எங்கள் வீட்டில் பாஸ்டிங் கை வைக்கிறீங்க, எதுக்கு? கைகள் இருக்கு. அப்படித்தானே? ஏன் ஜெபிக்க நேரம் இல்லை நமக்கு? போய் நடிக்கிறோம், ஏமாத்துறோம். ஆனா இங்க உண்மையா செய்யணும்னு வேதம் சொல்லுது. அப்ப உண்மை இல்லாத மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் செய்ய முடியாது, பெற முடியாது. பரிபூர்ண ஆசீர்வாதம் நிறைவான வழிந்து வருகிற ஆசீர்வாதம். நம்ம ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. கடமைக்கு ஜெபம், கடமைக்கு பயிர் வாசிக்குது, கடமைக்கு சபைக்கு போகுது, கடமைக்கு இருக்குது. தேவனுக்கு சபைக்கு எது வர சொல்லுங்க பார்த்தா? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரணும். எதுக்காக வரோம்? நம்ம நினைச்சுக்கிறோம் சபைக்கு போனா பரவாயில்ல போயிடுவோம், ஆசிரியர் போயிடுவோம். இல்ல, இல்லவே இல்லை. நீ சபைக்கு வரனால பரவாயில்ல போக முடியும், சபைக்கு வர நீங்க ஆசிரியர் வாங்க முடியாது. முதல்ல சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேனா, நல்ல கறியும் எடுத்து வீட்டை போய் சாப்பிட்டு நல்ல ஒரு கூட்டம் இப்ப சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கு. தேவட வார்த்தை கேட்டா மட்டும் போதாது, அதன்படி செவி பேசோட செவி பாடணும். உட்கார்ந்து எந்திரி
சபையில நீ என்னவா இருக்கிற? சேர தச்சுக்க வந்திருக்கிற, அப்படித்தானே? உன்னால சபைக்கு என்ன பிரயோஜனம்? சபையில் என்ன பங்கு உன்னால? உன் குடும்பத்துல உன்னை எதுக்குமே பிரயோஜனம் உனக்கு பேர் சொல்லுவான். என்னன்னு? தண்டசோறு. சபையில சொல்ல புரியுது உங்களுக்கு? நீ சபையில என்ன இருக்க? நான் தண்டசோரா இருக்கணும். உன்னால சபைக்கு என்ன பிரயோஜனம்? சேர் நிறைய பேர் உட்காந்துக்கல, அதனால என்ன பிரயோஜனம்? உன்னால சபையில ஆராதனை முடியுதா, பாட முடியுதா, தேவனுக்கு நடுப்புல தேசத்தை செடிக்கு வரையா? ஒரு சொல்லுங்க, உன் ஆசீர்வாதங்கள் உன் பிள்ளைகள் தலைமுறை வரணும்னா நீ கண்டுபிடிச்சா ஜெபிச்சா, நீ ஜெபிக்க மாசம் பிள்ளைக்கு வர உங்களுடைய சாபங்கள் தொடர்ந்து வரும். எப்படி தாய் தகவலுடைய ஆசனம் தாத்தா பாட்டி சொல்லி பிள்ளைகளுக்கு ஒரு பேர் குழந்தைக்கு வருதோ அதே போல சாபங்களும் வரும். தெரியுமா உங்களுக்கு? அதே எப்படி பாரு, ஆசிரமம் எதுக்கு சாபம் எடுக்க மாட்டேன். அப்போ எனக்கு அப்புறம் என் பிள்ளைகளோட ஆசிரமம்னா என் அப்பா அம்மா சாபத்தை நான் முடிக்கணும், முடிச்சு நான் பரிசுத்தமாக அப்பதான் என் பிள்ளை ஆசிரம் என் பிள்ளையோட பிள்ளை ஆசிரமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆப்பிள் மரத்தில் ஆரஞ்சா வரும், இல்லை பலாப்பழமா வரும். நீ நல்லவனா இருந்தா உன் பிள்ளைகள் நல்லவன், நீ கெட்டவனா உன் பிள்ளைகளும். நீ என்னென்ன தப்பு செய்யறியோ மறைமுகம் அந்தரங்க பாவங்க அத்தனை பிள்ளைகள் செய்வாங்க. உன் பிள்ளைகளோட மனைவி பிள்ளை செய்வாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் வேதனைப்படுவது பிடிப்ப காரணம் என்ன செஞ்சுக்கிறேன்? நீங்க பிடி தோண்டி அடிச்சிருக்கீங்க, அது அழிக்காம. அப்போ வேதாளம் சொல்லுது, தேவன் கொடுத்த கட்டளையை உன் உள்ளத்துல செய்யணும், ரசிக்கணும். வேதவசனம் இப்படியாக இருக்குதா, வேதவசனம் இப்படி சொல்றா, என்னை மாற்ற ஆரம்பிக்கணும். நான் இனிமேல் பொய் பேச மாட்டேன், இனிமேல் சண்டை போட மாட்டேன், இனிமேல் போட மாட்டேன், யாரோட சமாதானம் இருப்பேன், நான் ஐக்கியப்படுவேன், மன்னிப்பேன். புரியுதா? தேவன் கொடுத்த கட்டளை பிரமாணம் நடத்த ஆரம்பிக்கணும். வேதம் சொல்லிடுச்சு. ஒன்று சொல்றேன், நான் 2 வகையாக பேசியிருக்கேன், நல்லா கவனிக்கணும். ஒன்று நம்மை சீர்படுத்துவது, 2வது மற்றொரு சீர். மாம்சம் இன்னும் முயற்சி பண்ணாத, அவன் மனம் திரும்புவான்னு சொல்லி என்ன செய்யாத, நீ அவனுக்கு சத்துக்க துணிக்கிற கூட அடிச்சு கொண்டு போடாது. அவன் எப்படியோ போறான் சிவமன் அவனுக்காக. நீ சொல்ல வேண்டிய சொல்லிடுவான், கேட்கறேன் அதுதான் பிரச்சனை. ஆனால் தேவன் திருச்சிவார், நீ திருச்சியா இருக்கியா? அப்போ வேத வசனம் என்ன செய்யுதுன்னா முதல்ல என்னை மாற்றுகிறது, அதுதான் சுய ஒழுக்கம். சுய ஒழுக்கம் சுய ஒழுக்கம் என்ன மாற்றும் போது நான் காலையில இருந்து நல்லா ஜெபிக்கிறேன், நல்ல பைபிள் வாசிக்கிறேன், நான் கெட்ட வார்த்தை பேசல, சண்டை போடல, நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், பரிசுத்தமான நீதியா இருக்கிறேன். என் பிள்ளைகளை பார்க்குறாங்க. அவன் உள்ள வரும்போதே சொல்லுவான், எங்கள் அம்மா அப்பா ஜெபிக்க போனால சினிமா வர மாட்டேன். எங்கள் அப்பா அம்மா ஏமாத்த பாஸ்ட் பார்த்து வர என் ஜோப் பண்ணி கண்டுபிடிச்சிடாரு. நான் அதுக்காக சினிமாவுக்கு போனால் தெரிய இருக்கு, ஆனால் என்ன பண்ணுறது தெரியல, சொல்லிடுவாரான்னு அவருக்கு முடி போகிறதுக்கு பயமாக இருக்குது. நைஸாக பார்த்துட்டேன், தேட்டரில் பசங்களோட விசரிச்செல்லாம் பண்ணி மாட்டேன். ஆனால் பாஸ்ட்டுக்கு தெரியும், இது எனக்கும் தெரியும். ஆனால் நாயக்கம் தலை கொடுத்தா பாஸ்ட் சொல்லுவார். அதனால பாஸ்ட் பார்த்து சோத்துல எல்லாம் ஜெபி பண்ணி கண்ணவர்கள் அவங்க காணாம போயிடலாம், இல்லை அவங்க காணாம போயிடலாம். சில சபைகளை வந்து சொல்லுவாங்க, அந்த சபையில் அப்படிலாம் கிடையாது, பார்க்க போவாங்க, அது ஜெபம் ஆண்டவரே பாஸ்ட் கண்களை மறைக்கும்படி செபிக்கிறேன்னு கட்டி பாஸ்டர் கண்களை கட்டி செபிக்கிறேன் ஆண்டவரே பேசலாம். பிள்ளைங்க இல்லை, நம்ம பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் சொன்ன கீழ்ப்பிடிவாங்க. அடுத்த வாரத்துக்கு பாட 2 பசங்க வராங்க, தெரியுமா உங்களுக்கு? 2 வாரி பசங்க தான் பாட்டு நினைப்பாங்க, பிரதீப் தான் நினைப்பாங்க. ஸோ கொஞ்சம் தூங்கிக்கலாம், இந்த பிரச்சனையே வேண்டாம். அப்படிதானே? இல்லைண்ணா சத்தியம் எப்படி போது பாருங்க, பாதுங்க பூத்து வெளியே போகுது. நான் பேசுறது ஆரியோ பேசுற மாதிரியா பேசிட்டு திட்டும் போதே தூங்குறானுங்களே, கொஞ்சம் நான் எப்படி தூங்குவானுங்களே. பாருங்க, அப்போ நம்முடைய ஆசிரியத்துக்கு வரனா என்ன செய்யணும்? வாசிக்குமா
லூக்கா 6:38. லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைதிக்குள் சரித்து விரும்புவது நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு தெரியும். சுத்தி சுத்தி கொடுக்கிறது வந்துருவீங்க, ஆசிரமத்தை பேச வந்துருவீங்கன்றீங்க. ஆனா வேதாளம் என்ன சொல்லுது? கொடுங்கள் அப்பொழுது கொடுங்க. அப்ப உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் சொன்னா பைபிள் சொல்றாங்க. பைபிள் சொல்லு கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பாராம்? நீ கொடுக்கணும்னு சொல்லல, அவர் எப்படி கொடுப்பாரு சொல்லிக்கிறார் பாருங்க. அமைக்கி குடுக்கி சரிந்து விரும்படி கள்ளத்தனமா அளந்து சரிந்து நன்றாய் அளந்து உங்க மடியில ஜோப்புல போடல. எங்க போறாரு? அப்படியா? இந்த காலத்துல உங்களுக்கு மடிக்க வைப்பாங்க பார்த்தீங்களா? அப்படி அரிசி வாங்கி கட்டிட்டு அப்படி நடப்பாங்க அந்த காலத்துல. இப்பெல்லாம் பிள்ளைங்க அந்த அரிசி வாங்க பண்ணி ஆன்லைன்லேயே புக் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே அரிசி சுடுதண்ணி ஆன்லைன் பண்ணுறாங்க. அவ்வளோ சுடுதண்ணி எத்தனை நேரம் ஆன்லைன் சுடுதண்ணி பண்ணி வைக்கணும். அவ்வளோ சுடுதான பிள்ளைங்க நல்லா. சரி, அப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இந்த கடவுள் பற்றி தப்பிக்க ஒரு தீர்வு உங்களோட நான் பேசணும். எதை கொடுக்கணும்? அதான் பணம் தசமா நாடுகள் கொடுத்துறோம்ல. அப்போ ஆசை வரல, எதை கொடுக்கணும்? வேதாகமத்தில் நமக்கு சொன்ன காரணம் என்ன? எதை கொடுக்கணுங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. முதலில் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன சிம்மமா செவி கொடுக்கணும். தேவனுக்கென்றும் ஊழியத்துக்கென்றும் நேரமும் பணமும் கொடுக்கணும். முதல் விஷயம் தேவனுடைய வார்த்தைக்கு ஒன்று. ரெண்டாவது, தேவனுக்கு ஊழியத்துக்கு என்ன செய்யணும்? நேரமும் ஊழியத்துக்கு தாங்களுக்கு பணம் கொடுக்கணும். தேவனுக்கு நேரம் நல்லா செபிக்கணும். ஊழியத்துக்காக ஜெபிக்கணும். ஊழியத்துக்கு ஏற்று அன்பை சொல்லணும். இதெல்லாம் யாரும் கொடுக்கணும். இதெல்லாம் ஆடு கொடுக்கும். இதெல்லாம் சித்தமா அவர் வேலை செய்யாம எங்க வேலை செய்ய பழந்துருவாங்களா? அவர் வேலை செய்ய ஆசைப்பாரு. சரி, அப்புறம் மூணாவது, ஏழைகளுக்கும் தரித்தோருக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் முதியோர்களுக்கும் பணமும் பொருளும் மரியாதையும் கொடுக்கணும். அற்புதமா இருந்தது. ஏழை பார்த்தா நமக்கு வசந்தம்னா அது அப்படி நிற்காத அப்படிங்கிறது. இந்த மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிருந்தோம்னா எவனாவது கிழிஞ்சு ட்ரெஸ் பண்ண நம்ம என்னன்னு வச்சுக்க கை கொடுக்க மாட்டோம். இப்போ ஃப்ரெண்டு வருஷம் வேலை செய்வார். அவர் அப்படியே வருஷம் பசங்க வருவார். அவரை பார்க்க போனோன்னே வண்டியில் என்ன நினச்சிருப்பா அப்படி தண்ணி கலந்துக்குவார். ஏன் ஏன் என்ன நீ ட்ரெஸ்ஸெல்லாம் நீட்டாக போட்டு ஒட்டி ஆமாம் ஆமாம் உன் ட்ரெஸ்ஸை அது போட்டு அவர் காணி கொடுக்குறாரு. அதில் கருப்பாக இருக்குது. பணத்தை கருப்பாக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வாங்கி கொடுக்குறேன். நீ கண்ணை சரி காரணம் சார் அவன் அர்த்தமாயிடுவான். அவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை வாங்கி சாப்பிடு. ஒருமே அர்த்தமாக என்னப்படாது. ஏழைகளுக்கும் தரித்தோருக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் முதியோர்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். அவங்க அர்த்தம் என்னக்கூடாது? பணம் கொடுக்கணும். அவங்க தேவையை சந்திக்கணும். சாப்பாடுக்கணும், உடலுக்கும் அவங்க வேலையை கரெக்ட் செய்யணும். இப்படி செய்கிறவங்க தேவனால் ஆசைப்படும். இந்த சிறியார் எதை செய்கிறார்? எனக்கே இப்போ ஆண்டுக்கு எதை செய்வீங்க? நீங்கள் பணத்தை கொடுத்தா பணம் தருவார், மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்பாரு, நேரம் கொடுத்தா அவர் எதையும் வாங்கி வச்சுக்க மாட்டார். அவர் திருப்பி செலுத்துறவர், நன்றாய் அளந்து கொடுக்குறவர். அவர் ஆசிரத்தை பார்த்து உபாத வாசல் சொன்னாரு, வானத்தின் பொக்கிஷசாலைய ஆசிரியர் அப்பதான் தருவாரு. நம்மள மாதிரி இல்லை. ஏசு கிறிஸ்து அப்பத்தை என்ன பண்ணி கொடுத்தாரு? விட்டுன்னு என்ன பாதிக்கு பாதி நம்ம பிச்சு லைட்டாக பிச்சு தான். நான் கிறிஸ்தவன். அதனால் கடன் பிரச்சனை தீரணும்னா முதல் நம்ம தொழில் செய்யணும், ஒரு வியாபாரம் செய்யணும், ஒரு வேலை செய்யணும். உழைக்காம கடனை அடைக்கவே முடியாது. ஆண்டவர் அடைப்போம் நினச்சினா நீ முட்டாள். உன் கடன் அவன் அடைக்கவே மாட்டான். நீயும் கடனை அடைக்கணும்னா நீ முயற்சி எடுக்கணும், நீ உழைக்கணும், நீ அதுக்கு எஃபர்ட் அதிகமாக ஏதாவது பண்ணி செய்யணும்.
நான் எனக்கு கடனை உங்களுக்கு நன்றி கூட எஃபெக்ட் பண்ண ஆள் உள்ள உழைக்கல எனக்கு அது மூலியமாக ஆசை நான் கடன் அடைக்க வச்சுக்கணும். நீங்கள் வேலை செய்யுங்க, அடுத்த நிலைமைக்கு போக ஒரு காலத்தை உண்டாக்கணும். இது செய்யல அதெல்லாம் உங்களுக்கு தொங்காத. அடுத்து என்ன செய்யணும்? போகிற வழியில் செருப்பு பிடிச்சி போச்சு, ரோட்டில் செருப்பு பிடிச்சி போச்சு, அது பண்ணி தூக்கி எழுந்து கூட வேறு செருப்பு வாங்கி போயிட்டே இருக்கீங்க இல்லையா? இல்லைன்னா தக்க முடியும் தைச்சு போட்டு போகிறீங்க இல்லையா? அதை ஒட்ட ஏதோ பண்ணி நகரியா இல்லையா? வாழ்க்கையில் 1000 பிரச்சனை வரும் போகும். அதை சமாளித்து அடுக்கலைக்கு போன மாதிரி தான் நீ ஜெயிக்க முடியும். அப்போ கடன் அடைப்பதற்கு நம் முயற்சி எடுக்காம கடன் அடைக்க முடியாது. நீ செலுத்தணும் எண்ணம் வராத மட்டும் கடன் தீராது. நான் கடன் அடைக்க மாட்டேன், இன்னைக்கு ஒரு 500 வந்துச்சு, கறி மீன் வாங்கி சாப்பிட்டு அந்த 500 கடன் கொடுக்க மாட்டேன். சாப்பிட்டு வகுத்தை கட்டு. நான் பட்னியாக இருந்த பரவாயில்ல, கடன் அடைக்கிறதுன்னு விரும்பி பாரு. ஆண்டு மனதை விரும்புவார். பிள்ளை நீதியாக விரும்பினான். துன்மார்க்கன் கடன் அடைக்க மாட்டான். நீதிமான் இறங்கி கடன் கொடுக்கிறார். இறங்கி நீ கடன் கொடுக்கணும் நீதிமானாக்குன்னு அர்த்தம். அப்போ நீ நீதிமானா துன்மார்க்கன் நீ தான் டிசைட் பண்ணு. நம்ம தான் செய்யணும் முடிவு நான் சொல்லுவேன். அப்புறம் துன்மார்க்கனா இருக்கணும் நீதிமானா இருக்கணுமா? இப்போ யாரோட பிள்ளை வாரம் இல்லைங்கிறோம். எனக்கு இப்படி பாருப்பாரு, நான் இயேசுவுக்கு இல்லை எனக்கு கடனே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுதா? இப்படிதான் சொல்லி நாங்கள் எந்த நாளைக்கு நாங்கள் கடந்து விடுதலாக்கிறதுக்கு ஆலோசனை கொடுத்துருக்குறாரு. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பண்ணி டிசம்பர் 31 சாட்சிருக்கீங்க. நாங்கள் இவ்வளோ கடந்து அடைச்சிட்டோம் பாஸ்டர், முழுசுக்கு நாங்கள் அடைச்சிட்டோம். நான் விருப்பம் நீங்கள் அடைச்சிருக்கீங்க. இப்போ நாங்கள் 2 லட்ச ரூபா கடன் எடுத்துருக்கோம், வெளியே 5 லட்ச ரூபா கடன் எடுத்துருக்கோம் அப்படின்னு பாஸ்டர் பேர் யாரும் அதுக்கு என்ன பாஸ்டர் ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்தா போகும்னு சொல்லி அப்படியே ஆச்சரியப்படணும். 2 லட்சத்தினால தான் கேபிட்டல் முடிச்சிருக்கு.